கார் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஸ்பீட் அப்புறம் மைலேஜ் அப்புறம் டிசைன் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இதை விட முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. என்னதான் கார் முக்கியமாக இருந்தாலுமே கூட அதை விட நம்ம உயிர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த வகையில் கார்களுக்கு சேஃப்டி நிறையா கொடுக்கறதுல நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் பண்ணி இருக்காங்க. அப்படி நிறைய கார்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டும் இருக்கு. அந்த வகையில் வந்திருக்கிற ஒரு செம்மையான சேஃபான ஒரு கார் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கார் இப்போதான் சேஃப்டி டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணி வெளில வந்திருக்கு. இதோட ஸ்கோரும் வந்துருச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேந்திரா தார் எஸ்யூவி. இந்த கார் சேஃப்டியில் ரொம்பவே ஸ்பெஷல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அடல்ட் பேசஞ்சருக்கு தான். இதே சைல்டு ஆக்குபெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டார் வந்து தொற்றுச்சு அப்படின்னே சொல்லணும். இந்த டெஸ்ட்டை NCAP அப்படிங்கிற குளோபல் ஆர்கனைசேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து மகேந்திரா தார் வாங்கியிருக்கு. சொல்ல போனால் இந்தியாவில் இந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்கின கார்கள் ரொம்பவே கம்மி தான். அந்த லிஸ்ட்டில் வந்து மகேந்திரா தாரும் வந்து இப்போ இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட XUV 300 அப்படிங்கிற கார் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஆனால் அதை வந்து இந்த கார் வந்து பீட் பண்ணிடுச்சு. ஓகே, என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இடிச்சா என்ன ஆகும், எப்படி வந்து ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற பக்கவாட்டில் இடிக்கிற டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ESC அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்டெபிலிட்டிக்கான டெஸ்ட் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த காரை டெஸ்ட் பண்ணுறப்போ அதில் டூயல் ஏர் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ABS சிஸ்டத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காரில் ஃப்ரண்டல் டெஸ்ட் அப்போ டம்மிஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட் டம்மிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் அப்புறம் நெஞ்சு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சைல்டு ஆக்குபெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற குழந்தைகளுக்கான சீட் வகைகளில் பார்த்தீங்கன்னா இது 5 ஸ்டார் ரேட்டிங்கே வாங்கிருச்சு. அப்போ அந்த 1 ஸ்டார் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் சைடு தான். டிரைவர் சீட்டில் இருக்கிற டம்மிக்கு மட்டும் முட்டி பகுதியில் சிறிய அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் 1 ஸ்டார் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. மகேந்திரா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வெளியான உடனே அதுக்கான சேஞ்சஸை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக எடுத்த டெஸ்ட் வந்து ECS. கார் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இதில் ஆனால் இந்த கார் வந்து ரொம்ப சிறப்பாலாம் செயல்படலை. இருந்தாலும் நார்மலாக எப்போதும் இருக்கிற அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. இதையும் வந்து மகேந்திரா கம்பெனி அடுத்தது ஃபர்தராக சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சேஃப்டியான காராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிஸ்டர் மோட்டார் சேனல்.